அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று மே 23 இரண்டு பொங்கல் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தி தான். நம்ம சொல்கிற செய்தியில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைசர் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்றேன். இது முழுக்க செய்தி பயிர் தான். இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம். டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கலாம்னு சொல்கிறேன். அதுமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள், இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற முதலாவது பங்கு திலக் நாயக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். காயின் பேஸ் 231, 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்ட்டர் 28% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு என்னென்னா, கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க 31 கோடி. பட் போன வருஷம் இதே குவார்ட்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆனது மிகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சி. மற்றபடி 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. திலக் நாயக் இண்டஸ்ட்ரி லிமிடெட். நம்ம ரூபா கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஐடிசி லிமிடெட், நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஸ்டாக்கு. நம்ம எல்லாரோட தான் நம்ம ஆனந்த் சாரோட ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5191 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர் 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஒரு 3% 2% கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் இது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு நல்ல டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ₹7.50 ஒரு ஸ்டாக்கு, ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 441, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 2024 சொல்லியிருக்காங்க. கம்பெனி வருஷத்துக்கு 2 3 4 டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக் நம்ம குறைஞ்ச ரேட்டில் வாங்கியிருந்தோம்னா. செக்டர்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு எஃப்எம்சிஜி. லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ் கண்ட்ரோல்ஸ் சிஸ்டம் லிமிடெட் 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 49% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர் 8% வந்திருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்கு. இது வருத்தமான செய்தி. ஏன்னா இயரான் தான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். குவார்ட்டர் சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹15 தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1584. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 2 ஆகஸ்ட் 2024 இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டவுட் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 108 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 38% வந்திருக்கு. ஸோ இயரில் கணக்கு மட்டும் பார்த்தோம்னா நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. அதே குவார்ட்டர் 28% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் எந்த மாதிரி உயர்ந்திருக்கோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது குவார்ட்டரில். ஸோ இயராக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு ₹120 டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. என்னதான் இவங்க ₹120 கொடுத்தாலும் ஷேரோட ப்ரைஸ் வந்து 35,663. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.25% கூட வர்றதில்லை. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 31 மே 2024. செக்டர் கார்மெண்ட் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. ஜாக்கி பிராண்ட் வச்சுருக்கிறது இவங்க தான். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜிஓசிஎல் கார்பரேஷன் லிமிடெட் 4,94,00,000, கிட்டத்தட்ட 5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 64% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டர் 68%. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது. காலாண்டுலேயும் சரி ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, முழு ஆண்டை ஒப்பிட்டு போட்டாலும் சரி ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வருத்தமான செய்தி. இது ஷேர் ஹோல்டருக்கு. ஆனால் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹4 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 400. ஸோ டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து எக்ஸ்ப்ளோசிவில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 1719 கரண்ட் ப்ரைஸ், ₹24 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% அதிகமாக. இதற்கான ரெக்கார்ட் வந்து 1 ஜூன் 2024. எக்ஸிட் வந்து 31 மே 2024. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க முத்தூட் ஃபைனான்ஸ். தேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1550 கரண்ட் ப்ரைஸு, ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25% குறைவு. ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜேஓஐசிஎல் லிமிடெட் 191 கரண்ட் ப்ரைஸு, ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3.25%. ரெக்கார்ட் டேட் வந்து 6 செப்டம்பராக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிராஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. இகர்சி மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 523, ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25% குறைவாக இருக்குது. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 48 கரண்ட் ப்ரைஸ், ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 2%. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ். தாஜ் ஜிவிகே ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 384 கரண்ட் ப்ரைஸ், ₹1.50 டிவிடெண்ட். டிவிடெண்ட் 0.25% அதிகம். செக்டர் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க.
ஃபிடெல் சாஃப்டெக் லிமிடெட் காயின் பேஸ் 105 ₹1.10 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்டு வந்து 30 ஜூலை 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க வருஷத்துக்கு. இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெர்ரோ அலாய்ஸ் லிமிடெட் ₹750 காயின் பேஸ் ₹7.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1% வருது டிவிடெண்டில். இதற்கான ரெக்கார்டு வந்து 25 ஜூலையாக இருக்கலாம். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஷேர் மென்ஷன் பண்ணிக்க. ஏன்னா இவங்க சுற்றி வளைச்சு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். செக்டர் பார்த்திங்கன்னா ஃபெர்ரோ அண்ட் சிலிக்கா மெக்னீசியமில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப்ரியல் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 385 ₹2.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% அதிகமாக வருது. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. கான்கார்ட் பயோடெக் லிமிடெட் 1455 ₹8.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 22 ஜூன். செக்டர் பார்த்திங்கன்னா ஃபார்மசிட்டிக்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்களும் 2 தடவை டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் ₹222 காயின் பேஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% வருது. செக்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ். ககாட்டியா சிமெண்ட் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹216 காயின் பேஸ் ₹3 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 1.25% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 22 ஆகஸ்ட். செக்டர் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ககாட்டியா. ஐவிபி லிமிடெட் ₹150 காயின் பேஸ் ₹1 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 6%. செக்டர் கமாடிட்டி கெமிக்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விடிஎம் லிமிடெட் காயின் பேஸ் 68.75 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் அதர் டெக்ஸ்டைலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க விடிஎம். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 1437 ₹12.50 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 3% அதிகம். செக்டர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரூபா அண்ட் கம்பெனி லிமிடெட் ₹265 காயின் பேஸ் ₹3 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் கவர்மெண்ட் அண்ட் அப்ரல்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ரூபா கம்பெனி. சாந்தர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹548 காயின் பேஸ் ₹3.25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% கிட்ட அதிகமாக இருக்குது. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆலு ஃப்ளோரைட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹531 ₹3 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 6%. செக்டர் கமாடிட்டி கெமிக்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. முகேஷ் பாபு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 142 காயின் பேஸ் ₹1.20 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 3% அதிகம். இதோட ரெக்கார்ட் வந்து 25 ஜூலையாக இருக்கலாம். செக்டர் பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிகாஜி ஃபுட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் காயின் பேஸ் ₹533 ₹1 தான் டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 14 ஜூன். செக்டர் பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இந்த ரெக்கார்ட் எஸ்டிட்ட வந்து எப்பவும் கிராஸ் வெரிஃபை பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா திடீர்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தப்பாக மென்ஷன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது முடிகிற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணோம். அந்த ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்னா இந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்குமே ரெக்கார்ட் முடிகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம், நம்ம வாட்ச் பண்ணோம். திஷா இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹16,339 ₹100 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% அதிகமாக வருது. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. திஷா இந்தியா லிமிடெட். ஐசிஆர்ஏ லிமிடெட் இவங்க 5431 கரண்ட் ப்ரைஸ். இவங்களும் ₹100 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் 19 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் ரேட்டிங்ஸு நிறைய கம்பெனிகளுக்கு ரேட்டிங் கொடுக்குறது இந்த மாதிரி கம்பெனிகள் தான். வருஷத்துக்கு இவங்களும் 2 தடவை டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6617 கரண்ட் ப்ரைஸு. டிவிடெண்டாக இப்போ ₹28 தராங்க. டிவிடெண்டில் 6% வருது. செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவிடெண்ட் தராங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் ₹469 ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% கிட்ட வருது. செக்டர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இதே இன்னொரு கம்பெனி இருக்குது ஃபோர்டிஸ் மலர், அவங்களும் டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. பட் பொறுத்து வந்து பார்க்க இந்த மாதிரி தராங்கன்னு. அலைட் டிஜிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 150 கரண்ட் ப்ரைஸு ₹1.50 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் ஐடி எனபிளில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பேயர் கிராப் சயின்ஸ் லிமிடெட் 5578 கரண்ட் ப்ரைஸ் ₹35 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% கிட்ட வருது. செக்டர் பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. பேயர் கார்பரேட் சயின்ஸ். லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்ஸ் லிமிடெட் 2029 கரண்ட் ப்ரைஸ் ₹12 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து 31 மே 2024. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ரெக்கார்ட் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் லிமிடெட் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 12,40,00,000 ப்ராஃபிட்டு. இயரில் 12% வந்திருக்கு. பட் சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. அதுவே குவார்டரில் 450% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 3 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட 12 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 450% வந்திருக்கு. பட் இங்கே சேல்ஸ் டவுனாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பெரிய டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல டீசெண்டான டிவிடெண்ட் ₹4 தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. கரண்ட் ப்ரைஸ் 122. இந்த டிவிடெண்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கினவங்கலாம் இப்போ லாஸ்ட்டில் இருப்பாங்க. மேபி இந்த டிவிடெண்ட் வேணால் ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கலாம். அதில் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ₹4 டிவிடெண்ட் அறிவிச்சு தராங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.4% வருது. ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் தான் கரண்ட் ப்ரைஸுக்கு. மற்றபடி இது ஒரு முழாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவனோட டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 10, 15, 20% கிட்ட வந்துடும். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 ஜூன் சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 1895 கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 5 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக மாறுது. செக்டர் பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் தருவாங்க. பட் டிவிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 10 பைசா 15 பைசா தான் தருவாங்க. 30 பைசா தருவாங்க. ரேமோஸ் ஃபார்மாசிட்டிகல்ஸ் லிமிடெட் 7476 கரண்ட் ப்ரைஸு. 3:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 6 ஜூன் தான் ரெக்கார்ட் டேட்டு. 3:1னா ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 4ஆல் வகுத்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இப்படி தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் ரேஷியோ அடிப்படையில். செக்டர் ஃபார்மாசிட்டிக்கில் இருக்காங்க. 6 ஜூனுங்கிறது ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஸ்டாக் வந்து எஸ்எம்ஐ கேட்டகரி. லார்ஜ் சைஸு மினிமம் 25 குவான்டிட்டி 25 குவான்டிட்டி பை பண்ணுற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தருவாங்க போல இருக்குது இந்த கம்பெனி. அதான் சித்திகா கோட்டிங்ஸ் லிமிடெட் 296 கரண்ட் ப்ரைஸு. ₹3.30 டிவிடெண்டும் அறிவிச்சிருந்தாங்க. போனஸ் 1:1 அறிவிச்சிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் ₹3.30 ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 5 ஜூலை 2024. இந்த போனஸ் 1:1க்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 19 ஜூலை 2024. செக்டர் பெயிண்ட்ஸில் இருக்காங்க. சித்திகா கோட்டிங்ஸ் லிமிடெட். இவங்களும் ஒரு லார்ஜ் சைஸில் உள்ள கம்பெனி. எஸ்எம்ஐ கேட்டகரி. மார்க்கெட் லாட் பார்த்திங்கன்னா 500 குவான்டிட்டி மினிமம் பை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை செல் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலுமே 500 குறைஞ்சி பண்ண முடியாது. எஸ்எம்ஐ கேட்டகரினா அதுதான் பிரச்சனையே. அந்த லார்ஜ் சைஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும். லார்ஜ் சைஸை டபுள் பண்ணலாம், பட் லார்ஜ் சைஸை குறைக்க முடியாது. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூடைல் லிமிடெட் ₹304 கரண்ட் ப்ரைஸு. 29 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். போன வருஷம் நல்லா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ₹8. பட் அதே மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லா ஓப்பன்லா ஆர்ஜி லிமிடெட் ₹323 கரண்ட் ப்ரைஸ். 30 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் கிளாஸ் கன்சியூமரில் இருக்காங்க. போன வருஷமும் ஓரளவுக்கு டீசெண்டாக ₹3 டிவிடெண்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லை அதோட கொஞ்சம் குறைவாகவும் கொடுக்கலாம். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் ₹3909 கரண்ட் ப்ரைஸு. 30 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்காங்க. செக்டர் சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ₹44 போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ₹28 கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 44, குறைஞ்சபட்சமாக ₹25 தர வாய்ப்பு இருக்குது. காட்ஃப்ரை. க்ளோஸ்டர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 859. 30 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஜூட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சலன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ₹20 கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் ₹50, ₹25 கொடுத்துருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ₹20 ₹50 வரைக்கும் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது க்ளோஸ்டர் லிமிடெட். அதேமாதிரி இவங்க கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாகவும் இருக்காங்க. அந்த கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பண்ணலாம் அவங்க. பட் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம NSE BSE தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.